செல்லக்குடியில் பார்த்தது எங்கள் ஊரில் பார்த்தது. ஏப்பு ஏப்புண்டேன் ஏய் வாய ஏப்புண்டே வருது பின்னாடி வருது. நல்லா பேசலாம். கடல் பூதி ஆயிடுச்சு. ஆமா விடிஞ்சிருச்சு. மேற்கு வெளுத்துருச்சே. ஆமா ஆமா உன்னையெல்லாம் ஒரு 4:30 விடணும். ஆமா அப்பதான் சரியா வரும். இல்ல ஒரு 5-6 பேரை கூட 3:30 விட சொல்லுங்க. ஆமா நீங்க 2 பக்கம் எலிய கவிட்டு வந்தீங்கன்னா என்ன செய்யறது? ஆமா போ. அதனால ஊருக்குள்ள காட்டு பாருங்க உங்களுக்கு நான் சொல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள காட்டு பாருங்க உங்களுக்கு நான் சொல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள காட்டு பாருங்க உங்களுக்கு ரோட்ல வரையிலேயே பார்த்தோம். வண்டியில நெடுக்க பைக்க போட்டுட்டே குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாலைய நானா 2க்கு ஊடால எப்போ தென்திசைக்கு அதிபதியான யமதர்மே வீரபாகா வந்து அரிச்சந்திரனை விலைக்கு வாங்கி மயானத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வீரபாகா நான் யார் தெரியுமா? எப்போ அது மாத்திரம் ஒத்துக்குருமா? அது மாத்திரம் ஒத்துக்குருமா? அப்படி அது மாத்திரம் எது மாத்திரம் ஒத்துக்குருமா? அது மாத்திரம் ஒத்துக்குருமா? அங்க உங்களுக்கு மாத்திரம் ஒத்துக்குருமா? அது மாத்திரம் ஒத்துக்குருமா? உங்களை தொட்டா மட்டி கிருமா? எங்க குலத்திலே அழகா சிகப்பா இருக்கும் குமரி பெண்டுகளை எங்க குலத்திலே அழகா சிகப்பா இருக்கும் குமரி பெண்டுகளை உங்க குலத்திலே இருக்கும் வாலிபர் ஒட்டுக்கு பார்த்து தன்னை கடிப்பேன். அது மாத்திரம் அது மாத்திரம் ஒத்துக்கிறேமா? யாருக்கு 2? எனக்கு நமக்கு எனக்கு 3 நமக்கு 3 கொண்டாட்டி 2 சின்னவளை கூப்பிட போறேன் ஐயா. மாமா தோப்பு தாண்டா புள்ள
என்ன உன் புருஷன் எந்த நேரமும் வாயில வச்சுக்கிட்டே இருப்பாப்லையோ? இந்த நேரம் வாயில மச்ச மணிக்க வாங்க இருப்பேன். எடுக்க மாட்டாப்லையா? எடுக்க மாட்டியா? அப்புறம் பாத்தீங்களா வந்து நம்ம எடுக்க மாட்டானா? இல்ல யா இன்னாருமே இன்னாரு. ஏமா அந்த ஆளு உடம்புக்கு கடைய திறந்தாலும் பத்தாதம்மா. சும்மா இருங்க நீங்க வேற. யோ இன்னாருமே இன்னாரு. யா வாயா சின்னவ வந்திருக்கேன். ஏமா வருவாருன்னு சொல்லி திறந்து போட்டு காத்திருக்கீங்க. பொணர்னு இருந்தா ஊத்தி விடு. அடி பொண்டாட்டி என்னாச்சு? ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? தூக்கி திருகி எத்தனை வருஷம் ஆச்சு? கர்ம பீசி தொலைதுடா. இது நம்ம பொண்டாட்டியா? பூரா முள்ளு முள்ளா எலும்பா குத்துதுடா. ஏன் லேசா காத்தடிப்புமா பம்ப வச்சு? அடி கோயம்புத்தூர் கொண்டு நீ கொஞ்சம் போடி போடி சும்மா போடி போடி. எல்லாம் சாணுது அடிமானே மானே உன்னல் மையானே நில்லு நில்லு மானே ஒரு மையானாகி கொண்டு வந்தேன் நானே. என்ன சொல்லு சொல்லு மானே கொண்டு வந்தேன் நானே. வர வேண்டும். என் மகனை தகனம் செய்ய போகிறேன். யாரடி கல்லினிதான்
அடாத நள்ளிரில் வந்து பேரடி மலைதனிலே பிணந்தனை சுடவுமான கூரடி உண்மையாவும் கொப்பன பேசாவிட்டால் பாரடி என் தண்டத்தாலே கிடைத்திட மாட்டுதே. யாரடி உன் பேரு சொல்லடி, யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. மிக ஆச்சரியத்துடன் இங்கு கூச்சலிட்டால் கல்லியா சரி உன் பேரு சொல்லடி சொல்லடி. குரடி பதிலி தரும் மரணி இணைத்திருந்து குரடி பதில் உத்தாரம் அவி என்ன கவலுக்குள் செவிக்கு வந்தகள். சொல்லடி சொல்லடி சொல்லடி. நான் உசாராய் காவல் புரிகின்ற இந்த மயானத்திலே திருட்டுத்தனமாக எதையோ எப்பொருளையோ அபகரித்துக் கொண்டு செல்வந்தருடைய குழந்தையை வழிப்பறி செய்து கொண்டு அதனுடைய ஆபரணங்களை எல்லாம் வழிப்பறி செய்து கொண்டு கழுத்தை நெரித்துக் கொண்டு இந்த மயானந்தனிலே உள்ளே நுழைந்து கொண்டு எவ்வித தடயமும் இல்லாமல் இங்கே தடயமின்றி செய்து விடலாம் என்ற நோக்கத்தோடு இங்கே வந்தாயா? உன்னை பார்க்கின்ற போது அப்படித்தான் தெரிகிறது. பின் எதற்காக வந்தாய்? என்ன நோக்கத்திற்காக வந்தாய்? சீக்கிரமாக விவரமாக சொல். ஐயா, நான் யார் என்பதையும் எதற்காக இங்கே வந்தேன் என்பதையும் தெரிவிக்கின்றேன் ஐயா. கள்ளி நான் அல்ல ஐயா, கள்ளி நான் அல்ல ஐயா, ஐயா கபடி நான் அல்ல ஐயா. துள்ளியே பாலன் காட்டில், துள்ளியே பாலன் காட்டில் தோன்றி மறைந்தான் ஐயா, ஐயா 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 ஐயா. அடி மன்னவர் மன்னவரானால் என்பது இன்று இங்கு மயானம் தானிலே வர மாட்ட முடியும். நீ கல்லியே அடி மன்னவர் மன்னவரானால் என்பது இன்று இங்கு மயானம் தானிலே வர மாட்ட முடியாதடி. கல்லியே அடி கல்லியே தவறை கொண்டு கவரில் ஊட்டிய பாப்பத்தை நோக்கி இங்கு சத்தமாய் இங்கு வந்தாய். அடி உன் பேரு சொல்லடி. நள்ளிரு தண்ணிலே நான் இந்த சுடலை நோக்கி, நள்ளிரு தண்ணிலே நான் இந்த சுடலை நோக்கி கொள்ளியே வைக்கலானேன். கோபத்தை பொறுப்பாய் ஐயா, ஐயா ஐயா. நீலவானம் பார்த்திருக்க நீதி தேவனும் உன்னை பார்த்திருக்க கல்லியை போல் கபடதாரியை போல் நள்ளிரவிலே வந்த மாயம் என்ன? காரணத்தை கூறிடுவாய், கலக்கத்தை போக்கிடுவாய். யாரம்மா நீ யாரம்மா? யாரம்மா நீ யாரம்மா? பேரூரும் எனக்கதை சொல்லம்மா. யாரம்மா நீ அம்மா நீ எந்த ஊரோ யாதென்ன பேரோ? நீ எந்த ஊரோ நீ எந்த பேரோ? நீ எந்த ஊரோ யாதென்ன பேரோ? சத்தியம் தவறிட்டாய், சங்கடம் உண்டந்திட்டாய். நீ யாரம்மா? நீ யாரம்மா யாரம்மா? மண்ணும் விண்ணும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில், பேய்களும் நாய்களும் உழவிட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில், எதற்குமே இல்லாத நேரத்தில் இந்த நடுச்சாமத்திலே பிள்ளையை கொண்டு வந்து கொள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறாயே, தகனம் செய்து கொண்டிருக்கிறாய். யாரம்மா நீ? ஐயா, என் மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டான் ஐயா. அவனை எடுத்து நல்லடக்கம் செய்து போகவே இங்கு வந்தேன். என் மகனை தகனம் செய்ய வேண்டும் ஐயா. சோரத்தனமாய்
வந்து விட்டாய், கொல்லி வைக்க வந்து விட்டாய். இந்த மயானத்தினுடைய கடமை. இந்த காவலையை மீறி வந்து விட்டாய். இந்த மயானத்தினுடைய கடமை காழ்ப்புணம், முளத்துண்டு, வாய்க்கரிசி இதை கொடுத்து விட்டு தகனம் செய்ய ஏற்பாடு செய். ஐயா, சுடலையில் ஒரு காவலர் இருப்பார் என்று எனக்கு தெரியாது ஐயா. இரண்டாம் மகனை தகனம் செய்து போக வேண்டும் என்று இங்கு வந்து தயவு செய்து என் மகனை தகனம் செய்ய வேண்டும் ஐயா. வந்து விட்டாய், மகனை தகனம் செய்து விட்டாய். என் எஜமானருடைய கட்டளை அதுவே. காழ்ப்பணம், முளத்துண்டு, வாய்க்கரிசி இதை மூன்றும் கொடுத்து விட்டுத்தான் தகனம் செய்ய வேண்டும். இல்லையே வந்த வழியை தேடி ஓடிவிடும். ஐயா, என்னுடைய எவ்வித கதியுமே இல்லை ஐயா. ஏதுமில்லா பாவி ஐயா, என்ன செய்வேன் நானும் ஐயா. ஏதுமில்லா பாவி ஐயா, என்ன செய்வேன் நானும் ஐயா. இறந்த மகனை தகனம் செய்ய நானும் இங்கு வந்தேன் ஐயா. ஏதுமில்லா பாவி ஐயா, என்ன செய்வேன் நானும் ஐயா. மாமுனிவர் சூழ்ச்சியாலே நிலை குலைந்தோம் நாங்கள் ஐயா. மாமுனிவர் நிலை குலைந்தோம் நாங்கள் ஐயா. ஏதுமில்லா பாவி ஐயா, என்ன செய்வேன் நானும் ஐயா. இல்லை இல்லை என்கிறாய், ஏதுமில்லா பாவி என்கிறாய். இல்லை 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 என்று சொல்லி இதை என்று சொல்லி எட்டிய மாட்டியதாலே என்கிறாய். ஏதுமில்லா பாவி என்கிறாய். இல்லை இல்லை என்கிறாய், ஏதுமில்லா பாவியை என்கிறாய். அட பாவி சண்டாளா, பின்னம் சுடும் பேயே, உனக்கு எப்படி என் குழந்தையை பற்றி தெரிய போகிறது? உன் இனக்காலாய் மிதித்து தள்ளிவிட்டாயே. தவமாய் தவம் இருந்து தரணியோர் போற்ற அவசிகள் எல்லாம் வாழ்த்த வளர்ந்த என் மகன், பாச மகன், நேச மகன். ஆசை மகனே, மகனே மகனே என்று ஜெகஜாலி இருக்கிறேன். பகவானை நினைக்கிறான் கண்ணடி. மகனே மகனே என்று செய்யாமல் நீயுமே பகவானை நினைக்கிறாய் என்னடி? சகலரும் மயங்கிட சாதிக்கிறாய் மொழி காட்டுவேன் பொன் ஆரடி. மகனே, ஆசை மகனே மகனே என்று ஜெகஜாலி இருக்கிறேன். பகவானை நினைக்கிறான் என்னடி? ஆசை மகன், பாச மகன், நேச மகன் இப்படியெல்லாம் வர்ணித்துக் கொண்டிருக்கிறாய். காழ்ப்பணம், முளத்துண்டு, வாய்க்கரிசி வாங்குவது கொடுப்பதற்கு கூட உன்னிடத்திலே எந்த விதமான தகுதியும் இல்லையா? இல்லை ஐயா, எது இல்லை. நான் என்னவென்றையும் சொல்லுகின்றேன். இந்த மயானம் மறுபடியும் சொல்லுகின்றேன். இந்த மயானத்திலே நான் காவலுக்குட்பட்டவன், என் எஜமானனுடைய கடமைக்குட்பட்டவன். ஆகவே சுடலைக்கு சொந்தமான சுடலைக்கு சொந்தமான தூய வீரமகனுக்கு நான் அடிமையாய் வேலை செய்வேன். அரிசி துண்டுடனே பணம் ஒன்றும் உடனடியாக தந்தார். உன் மகனை தகனம் செய்வேன். சுடலை எனக்கே சொந்தமில்லை என்ன புரியவில்லை. சொந்தமில்லை இந்த பூமியும் நீ எனக்கு பஞ்சமில்லை. அடிமையாய் வேலை செய்து வாரேனம்மா. அம்மா
பார்க்கின்ற பொழுது உண்மையுள்ளவள் உத்தம தன்மை உள்ளவள் என்று நினைக்கின்றேன். உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன். காழ்ப்பணம் முளத்துண்டு என் எஜமானருக்குரியது, வாய்க்கரிசி நான் ஆகாரத்திற்குரியது, அதுவே நீ தர வேண்டாம். ஆகவே காழ்ப்பணம் முளத்துண்டையும் இரண்டையும் சத்தியமாக நிதானமாக நீ கொடுத்தே ஆக வேண்டும். இல்லையே மகனை தகனம் செய்வதற்கு இங்கு இடமில்லை, வந்த வழியாக பார்த்து போகலாம். போ. ஐயா, கொடு கொடு என்கிறீர்கள், இருந்தால் தான் கொடுத்திருப்பேனே, எவ்வித கெதியுமே இல்லை என்கிறேனே. எள்ளும் கரும்பும் இள நீரும் தண்டித்தார்க்கல்லவோ ஜெயம் ஜெயம், நீதி வாக்கியத்தின்படி மாதை தண்டிக்க வேண்டியதுதான். ஆனால் இவள் விண்ணுலக பெண்ணா மண்ணுலக வாசியா, காந்தருவ பெண்ணா காளியா பூதமா யாரென்றே தெரியவில்லையே. தீர விசாரித்து இவளை தண்டித்தே முடிவாக வேண்டும். விதி இல்லை இல்லை, கெதி இல்லை இல்லை, நிதி இல்லை இல்லை, பதி இல்லை. இருக்கிறார் இருக்கிறார் ஐயா, தற்சமயம்தான் இங்கு இல்லையே. விதி இல்லை, கதி இல்லை, நிதி இல்லை, பதி இல்லை, கிட்டிட வகையும் இல்லை. ஜாதி பெறும் தங்கத்தாளியை சங்கமாய் ஜொலிக்கின்ற நானும் முகத்திலே 2 கண்ணுடையவன் தான். யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? போக்கற்றவளுக்கு பொற்தாளி எதற்கு, பக்கற்றவளுக்கு வந்தாளி எதற்கு? ஜொலிக்கின்ற தங்கத்தாளியை அணிந்து கொண்டு இல்லை 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 என்கிறாயே. தாலியை விட்டு கொடடி. ஐயோ, தேவர் மூவரும் பார்த்திராத இந்த தாலியை இந்த சுடலையாக்கும் புலையன் கண்ணுக்கு தெரியும்படி மாக்கி விட்டாயே இறைவா. நான் சத்தியத்தை தவறி நவறிவிட்டேனா அல்லது என் கணவர் தான் பொய்யுரைத்தாரா? ஒன்றுமே தெரியவில்லை. நான் என் உயிருடன் இருக்க வேண்டும். சொல்லுகின்றதை பார்த்தால் அன்று ஏதோ பழகிய குரல் போல் தெரிகிறதே, ஏதோ பழகிய குரல் போல் தெரிகிறதே. ஒருவேளை நம்முடைய தேவியா, ஒருவேளை என்னுடைய தேவியா? சிவ சிவா, ஒருவேளை என்னுடைய தேவியா? சிவ சிவா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தாலியை கண்டேனென்று தாலியை கண்டேனென்று தயங்கியே துடிக்குகின்ற பாவியே உன் பெயர்தான் என்ன, பாவியே உன் பெயர்தான் என்ன, பட்டாவின் நாமம் என்ன? சொல்வாய் நீ கோபிக்க இனி நான் மாட்டேன். ஓவியமாய் பெற்ற பாடல் உண்மையுள்ள பெயர்தான் என்ன 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 என்ன? ஐயா ஐயா, பார்க்கின்ற போது நீ நல்லவள் என்றல்லவா என் நெஞ்சமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்லிவிடமா, என் மனம் வெடிக்கின்றது. உண்மையை சொல்லிவிடு. ஐயா, நான் யார் என்பதை தெரிவிக்கின்றேன் ஐயா. என்னுடைய பெயர் சந்திரமதி. இறந்து கிடப்பது என் மகன் லோகிதாசன். எங்கள் நாடு அயோத்தியாபுரி ஐயா. என் கணவர் பேரு ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ஐயா.
காதகன் விசாவித்திரல் கருதியே என்ன மாற்றே மாதவன் உதித்த எங்கள் மைந்தனே ஒன்றியாக சீதமாவனத்தில் நாகம் தீண்டியே இறந்த மகனே 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 சத்தியத்தாய் பெற்ற மகன் சத்திய சீலனவன் ஆள பிறந்தானடா மகனே ஆள பிறந்தாயடா அரவம் பீண்டிறந்தாயடா சத்தியத்தாய் பெற்ற மகன் சத்திய சீலனவன் ஆள பிறந்தானடா மகனே ஆள பிறந்தானடா அரவம் பீண்டிறந்தாயடா சத்தியத்தாய் வாசலிலே முத்தமரிய பூவாகம் ஆள பிறந்தாயடா மகனே ஆள பிறந்தாயடா தேரோட்டி வருவாய் என்று கருவீதி வலம் வந்து ஈரோடு வைத்தாயடா மகனே ஈரோட வைத்தாயடா ஈரோட வைத்தாயடா சத்தியத்தை பெற்ற மகன் சத்தியத்தாய் பெற்ற மகன் தர்மங்காக்க வளர்த்த மகள் கண்ணீரில் மறைந்தாயடா மகனே காணாமல் சென்றாயடா எங்களை தவிக்க விட்டு சென்றாயடா ஆளிகை ஆழ்வாய் என்று மனதில் நினைத்தேனா மகுடம் தெரிந்தேனடா மகனே மகுடம் தெரிந்தேனடா மகனே மகுடம் தெரிந்தேனடா மரணதேவன் அழைத்தான் சத்தியத்தை காத்திடவே தர்மத்தையும் வளர்த்திடவே சத்தியத்தில் வாழ்ந்தாயடா மகனே தவிக்க விட்டு சென்றாயடா எங்களை தவம் இருந்து தவசீலர் யாவும் வந்து தானம் கொடுத்தேனடா மகனே தானம் கொடுத்தேனடா உன்னையும் தர்மதேவன் அழைத்தானடா உன்னையும் தர்மதேவன் அழைத்தானடா சத்தியத்தை காத்திடவும் தர்மத்தையை வளர்த்திடவும் சத்தியத்தில் பிறந்தாயடா மகனே தர்மத்திலே வளர்ந்தாயடா எங்களை தவிக்க விட்டு சென்றாயடா கோசலை நாடாலே ரோகிதன நீயாலே கனவுகள் கண்டேனடா மகனே கனவுகள் கண்டேனடா மகனே உன்னை மரணதேவன் அழைத்தானடா